ரயில் பயணங்களின் ரசிகனா நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே ஒரு முறையாவது இந்திய ரயில்வேலேயே ரொம்ப தனித்துவமான ரயில்வேவா இருக்கிற இந்த கொங்கன் ரயில்வேல பயணம் பண்ணி பார்க்கணுங்க. நம்ம ஃபேமஸ் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ்ல ரீசெண்டா டிராவல் பண்ணியிருந்தப்ப கோவால இருந்து மும்பை வரைக்கும் கொங்கன் ரயில்வே ரூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரயில் ரூட் வழியா கிராஸ் பண்ணி போயிருந்தோம். இந்த ட்ரெயின் ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா திருமண பக்கம் எல்லாமே சூப்பரா சீனரிஸா இருக்குங்க. கர்நாடகாலையும் மகாராஷ்டிராவிலையும் கடற்கரையை ஒட்டி இருக்கிற கோஸ்டல் லைனை கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ரயில்வேஸ்க்கும் அந்த பேர் வந்துச்சு. இந்த ரயில்வே ரூட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட்டை ஒட்டியே போகும். அப்படி இந்த ரயில்வே ரூட் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த கோஸ்ட்ல, அதாவது அந்த கடல் பகுதியில் முடிகிற ஆறுகள் எல்லாமே அந்த வழியாக தான் வரும். ஸோ அதெல்லாம் கடந்து போகிறதுனால இந்த ரூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட இந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் ரூட்டு. அதாவது நம்மளுக்காக ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வெயிட் பண்ணுறது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுன்னு கிராசிங்லேயே டைம் நிறையா போகும். ஹைலைட்டான விஷயமே இந்த டனல்ஸ் தாங்க. நூற்றுக்கணக்கான டனல்ஸை கிராஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால சூப்பராக போகும் ஜேர்னி. கொங்கன் ரூட் அப்படிங்கிறது கர்நாடகா மங்களூர்லேருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரோஹா வரைக்கும் இருக்கும். அந்த ரயில்வே ரூட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு தனி யூனிஃபார்மாக இருக்கும். அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இந்தியன் ரயில்வேஸோட சிம்பிள் இல்லாமல் KRCL கொங்கன் ரயில்வேஸ் கார்பரேஷன் லிமிடெட்னு தனி சிம்பிள்லாம் இருக்கும். அண்ட் கோவா மகாராஷ்டிரா சைட்லாம் போயிட்டாலே கண்டிப்பாக இந்த வடாப்பாவ் அப்படிங்கிறது ஃபேமஸ். எல்லா ட்ரெயின்லையும் விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பரான இந்த ட்ரெயின் ஜேர்னியை ரசிச்சுட்டே போகலாம். முக்கியமாக அந்த ரூட்டில் நீங்கள் ட்ரெயின் ஜேர்னிஸ் பிளான் பண்ணும்போது மான்சூன் டைமில் பிளான் பண்ணிங்கன்னா மழையோட சிலுன்னு சூப்பராக இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்த ரோஹா அப்படிங்கிற ஸ்டேஷன் இதுதான். இதோட கொங்கன் ரயில்வே ரூட் முடியுது. கரெக்டாக அந்த இடத்துல ஆப்போசிட் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. இந்த மாதிரி ஒசரமான கட்டிடங்கள், சர்ருன்னு போகிற லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் இதெல்லாம் பார்த்தாலே நம்ம மும்பை சிட்டிக்குள்ளே என்ட்ராயிட்டோம் தான் தெரியும். இதே போல் கொங்கன் ரயில்வேஸில் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.